நெல்லை திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் இணைப்புச் சாலை துண்டிக்கப்பட்டதால் 200க்கும் மேற்பட்டுள்ள வீடுகள் தனித்து விடப்பட்டுள்ளன. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினேஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். கடந்த 4 நாட்களுக்கு மேலாக மழை பெய்த நிலையிலும் தற்பொழுது வரை இந்த தூத்துக்குடி, திருச்செந்தூர் உட்பட பல்வேறு குடியிருப்புகள் கூடிய தாழ்வான பகுதிகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலைதான் காணப்படுகிறது. நெல்லை திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் ஆதிச்சநல்லூர் கிராமம் செல்லும் இணைப்பு சாலை தனித்துவிடப்பட்டு உடைந்திருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட வீடுகள் தனித்துவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதிச்சநல்லூர், பொன்னன்குளம் கால்வாய், வெளிச்சாலூர் கிராமப்புற இணைப்பு சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையும் அதே போல திருச்செந்தூரிலிருந்து ஆதிச்சநல்லூர் செல்லக்கூடிய இணைப்பு சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக இந்த சாலை முழுவதுமாக உடைந்திருப்பதாக இந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். 4 நாட்களுக்கு பிறகுதான் வீடுகளை விட்டு அந்த பகுதியில் முழுவதுமாக பொதுமக்கள் வெளியே வருகிறார்கள். ஆதிச்சநல்லூர் பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 32 வீடுகள் இடிந்துள்ளதாக அந்த பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்பவர்கள் பொறுத்தவரை குடிசை வீடுகள் மற்றும் ஓட்டை வீடுகள் தான் அதிகமாக அமைந்திருக்கின்றன. பிரதான சாலையிலிருந்து இடது வலதுமாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இணைப்பு சாலையின் அருகாமையில் இருப்பதால் இந்த வீடுகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒட்டுமொத்தமாக 32 வீடுகள் இடிந்துள்ளதாகவும் பிரதான சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த இணைப்பு சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக இடிந்துள்ளதாக அங்குள்ள பகுதிவாசிகள் கண்ணீருடன் கருத்து தெரிவிக்கிறார்கள். கடந்த 40 வருடத்துக்கு மேலாக இந்த பகுதியில் தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் இதுவரை இந்த மாதிரியான வெள்ளத்தையும் மழை நாங்கள் பார்த்ததில்லை. தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக 3 நாட்கள் தொடர் மழையின் காரணமாக இந்த ஆதிச்சநல்லூர் கிராமம் முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. திருநெல்வேலி நெடுஞ்சாலையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய இணைப்பு சாலை முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் உட்பட அத்தியாவசிய பயணிகளுக்காக செல்லக்கூடிய எந்த வாகனங்களும் இந்த வழியாக பயணிக்கப்படவில்லை. ஆதிச்சநல்லூர் கிராமம் முழுமையாக 200க்கும் மேற்பட்ட வீடுகள் தனித்து விடப்பட்டிருக்கிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகுதான் தற்பொழுது வீடுகளை விட்டு பிரதான சாலைக்கு பொதுமக்கள் வந்தவனம் இருக்கிறார்கள். சாலையும் உடைந்திருப்பதால் வாகனங்களில் வருவதும் அச்ச உணர்வுடனே இந்த இணைப்பு சாலையில் அருகாமையில் ஓரத்துடன் வரக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன். ரெண்டுமே நாங்கள் எடுக்கல சார். மொத்த வீட்டுக்கு அன்னன்னைக்கு பாடுபட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேற வழியே இல்லை எங்களுக்கு. என்னங்க தான் காப்பாற்றிக்கணும் எல்லாரும். ரொம்ப எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த கரையில் தான் இருக்கும். இப்போ இங்கே வரவே இல்லை. இந்த வருஷம் தான் இப்படி ஒரு சாமான் எடுக்கல. தண்ணியில் அம்மிட்டு போயிட்டு பொருள் பாத்திரங்கள் சாமான்கள் தான் வச்சிருந்தேன். வீரல் கட்டில் எல்லாமே இருந்துச்சு.